சமீப காலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸு டயட்டீஷியன்ஸு இந்தியன் தோசை இட்லி பாட்டி போட்ட ஊறுகாய் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் திருப்பி சாப்பிடுங்க. கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட், குடல் வந்து நல்லா வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய கஞ்சி ஊறுகாய் அப்புறம் காட்டேஜ் சீஸ் பன்னீர்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பழைய நிலைமையில் சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா வந்து ஃப்ரெண்ட்லி பாக்டீரியான்றது இம்ப்ரூவ் ஆகும். இதாக பழைய காலத்தில் ஆயுர்வேதாவில் வந்து வயிறு சுத்தி பண்ணிவிட்டு மருந்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்லேயே வந்து மாவு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுகர் வர வாய்ப்பு கம்மியாயிடும். மாவு சத்து கம்மியாக இருக்கும், நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் போடுறதோ ஃபேட்டு உடம்புல கம்மியாகிறதோ லிவர்லி ஃபேட்டு செய்கிறதோ படிப்படியாக கம்மியாயிட்டே வரும். இது மட்டும் கிடையாது, நவதானியம் சாப்பிடும்போது அரிசி விட நம்ம கொஞ்சமாக சாப்பிட்றதுனால சீக்கிரமாக நம்ம வயிறு நிறைஞ்சிடும். நம்ம இந்திய நாட்டில் வந்து ருக்வேல காலத்திலேயே இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோமரசா, மோதக ரசா, பிரசன்ன ரசா அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அசவ ரசாஸ் சொல்லியிருக்காங்க. இது சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது நடக்கும், வெயிட்டும் குறையும், உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்தியன்ஸ்க்கு வந்து வெஸ்டர்னைசேஷன் தேவையில்லை, மாடர்னைசேஷன் பண்ணால் போதும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய நாட்டில் கிடைக்கிற ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், ஈஸ்டா வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட்.